ஆம், நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்றது இது ஒரு பாத், ஒரு ஃபிசிக்கல் பாத். அதாவது இப்போ ஒரு 2 டிவைஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரவுட்டர் அண்ட் இந்த ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது ரவுட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ரவுட்டர்லேருந்து சுவிட்சு, இல்லை ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசி. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இடையில முதல்ல ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்படி கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இடையில ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும். ஓகே, இட்ஸ் எய்தர் எந்த மீடியா வேணாலும் இருக்கலாம். ஸோ மீடியாவில் வந்து நிறையா டைப் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மீடியான்னு சொல்கிறோம். இந்த மீடியா இல்லாமல் நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியாவிலே வந்துட்டு நிறையா டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து 2 டைப்பாக வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கைடட் மீடியா, அனதர் ஒன் இஸ் அன்கைடட் மீடியா. ஸோ கைடட் மீடியா அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் டைப். ஓகே, ஸோ இந்த கேபிள் டைப் எல்லாமே வந்து கைடட் மீடியாவில் வரும். அன்கைடட் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மீடியாஸ் எல்லாமே வரும். ஸோ ஒயர்லெஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் அண்ட் இன்ஃப்ராரெட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே. ஸோ பேஸ்ட் ஆன் அவர் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மீடியா டைப் வந்து மாறும். ஸோ இந்த கைடட் மீடியான்னு சொல்லக்கூடிய ஒயர்டு டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்பீடு நெட்வொர்க்காக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். இப்போ ஒயர்லெஸ் அப்படின்றது வந்து இடையில மல்டிப்புளாக நீங்கள் யார் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். பட் ஒயர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான லேண்ட் செக்மெண்ட்டில் இருக்கும். இப்போது நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸோட ரவுட்டர் வந்து உங்கள் ஆஃபீஸோட சுவிட்சில் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறமாக்க டேரெக்டாக சுவிட்சிலேருந்து லேண்ட் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பிசி எல்லாமே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பிசிக்கலாக ஒயர்டு மீடியா தான். ஸோ நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது சுவிட்ச் போயிடும். ஸோ இந்த மாதிரி எண்ட் டு எண்டு வந்து செக்யூர்டாக இருக்கும். பட் ஒயர்லெஸ் மீடியா அப்படி கிடையாது. ஸோ ரவுட்டர்லேருந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர்லெஸ் ரவுட்டர் இருக்குது, ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் வச்சுருக்கீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் சுவிட்ச் இங்கே ஒயர்டு மீடியாவில் அப்படி கிடையாது. ஒரு சுவிட்ச்லேருந்து உங்களுக்கான ப்ரொவிஷன் உங்களோட டேபிளுக்கு வந்து ஒரே ஒரு அந்த லேண்ட் கேபிள் போர்ட் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு யாரும் போய் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்போது ஒருத்தர் மட்டும்தான் அதில் கனெக்ட் பண்ண முடியும். பட் இதில் அப்படி கிடையாது, யார் வேணாலும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் இதுலேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒய்ஃபைலேயே நம்ம எத்தனை பேர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். மேக் பேஸ்டு கூட பண்ணிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை, அதாவது ஒயர்லெஸ்ஸை விட ஒயர்டு வந்து கொஞ்சம் செக்யூர். ஸோ இந்த கைடட் மீடியாவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்டட் பேர் கேபிள். அது என்ன ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்குற ஒரு நார்மலான லேண்ட் கேபிள் தான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைப் இருக்குது. கேட் 3, கேட் 5, ஸோ இந்த மாதிரி கேட் 6, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் சில டிஃப்ரென்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். பட் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து 2 கேட்டகரியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அன்சீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அன்சீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து அன்சீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தென் இது வந்து சீல்டட் ட்விஸ்டட் பேர் HTP அப்படின்னு சொல்கிறது. ஸோ அன்சீல்டடுக்கும் சீல்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்கிற ஒரு லேயருக்கும் உள்ளே இருக்கிற கேபிளுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஒரு சீல்டட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அவுட் சைட்லேருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி காமனாக வந்து நம்ம UDP யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில என்டர்பிரைசஸ் லெவலில் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு STP கேபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து UDP அண்ட் STPக்கு உள்ள மேஜரான ஒரு வித்தியாசம். பிசிக்கலாக இப்போ இதுக்கான வித்தியாசம் வந்து இதுதான். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
this is for UDP, unshielded twisted pair cable. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி எஸ்டிபி. ஸோ எஸ்டிபி வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமானதாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், ஹை ஸ்பீட் கெப்பாசிட்டி உள்ளது. ஓகேவா? ஸோ இட் சஸ்டைனபிள் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ இதோட கெப்பாசிட்டி வந்து லோயர் கெப்பாசிட்டி டு பெர்ஃபார்ம் த கம்பேரிசன் டு த எஸ்டிபி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடிபி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், பட் எஸ்டிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எஸ்டிபி வந்து கிராஸ்டாக் வந்து எலிமினேட் பண்ணும், பட் யூடிபி வந்து அங்கே வந்து உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சீல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கிராஸ்டாக் அந்த இன்டர்ஃபரன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் இங்கே அது இல்லாததுனால உங்களுக்கு அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து யூடிபியில் அதிகமாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோஆக்சியல் கேபிள். ஸோ இந்த கோஆக்சியல் கேபிள் அப்படின்றது எல்லாருமே நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய தான். ஸோ நம்ம கேபிள் டிவிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் தான் அந்த கண்டக்டர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்டக்டராக ஆக்ட் ஆகும். ஸோ டேட்டா இதில் தான் ஷேர் ஆகும். ஸோ அது மேலே வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் கோட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபாயில் சீல்டு கோட்டிங், அதுக்கப்புறமாக்க பிரைடட் சீல்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஜாக்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6 லேயர் இருக்கும், அந்த 5 லேயர் இருக்கும். ஸோ அந்த 5 லேயரும் வந்து 1 by 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கோஆக்சியல் கேபிளோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கேரிங் த ஹையர் பேண்ட்வித் அண்ட் இது வந்து பெட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி. ஸோ ஏன்னா மேலே நம்ம வந்து அந்த கோர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நம்ம ஒரு 4 அடிஷ்னல் கோட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்க்கல வந்து உங்களுக்கு பெட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸிலி இன்ஸ்டால்ட் அண்ட் எக்ஸ்பேண்டட் ஆக்சுவலி. ஸோ இந்த கேபிள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை கனெக்ட் பண்ணுறது, இப்போ 2 கேபிளை கனெக்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கனெக்டரை போட்டு டக்குன்னு நீங்கள் ஈஸியாக வந்து அதை கனெக்ட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லோ எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம மூணாவதாக கைடட் மீடியாவில் பார்க்க போகிறது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இலை மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டியூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த டியூப்ஸ் அண்ட் இதுக்குன்னு சில கலர் கோடிங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது அவுட்டர் ஜாக்கெட், இதில் வந்து கோர் அண்ட் கிளாடிங் அப்படின்னு சொல்லி 2 விதமாக இன்சைடு வந்து ரெண்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் வந்து கோர் இருக்கும், கோரை சுற்றி கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமாக தான் இந்த அவுட்டர் ஜாக்கெட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆக்சுவலான கோர். இந்த கோர் உள்ள தான் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இதில் இந்த டேட்டா வந்து என்ன ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா லைட் யூஸ் பண்ணி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக இப்போ லைட் சோர்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹிட் ஆகி இப்படி வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட் வில் கேரிங் த ஹையர் பேண்ட்வித். ஸோ சொல்லப்போனால் ஸோ இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணி அதிக அளவில் வந்து பேண்ட்வித் நம்ம கொடுக்கலாம். ஐ திங்க் 1 dB அளவுக்கு கூட 1 dB per second அளவு கூட நம்ம கொடுக்கலாம். பட் அந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் இருக்கு இல்லையா, ஸோ இது எவ்வளோ வந்து உங்களால் டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அண்ட் இதில் வந்து அட்டனுவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்க்கான இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும். தென் ரெஜிஸ்டர் டு த கிராஸ் டாக் அண்ட் கிராசிவ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இதில். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது இன்ஸ்டலேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நார்மலாக மற்ற காப்பர் கேபிள் வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ரீஜாயின் பண்ணலாம். ஸோ கட் ஆகிடுச்சுன்னா ரீஜாயின் பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அது ஈவன் வந்து காப்பர் கேபிள் அதாவது யூடிபி அண்ட்
எஸ்டிபி ரெண்டுமே இருக்கட்டும். அதுக்கப்புறமாக்கா நம்ம பார்த்த கோஆக்சியல் கேபிளாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். பட் ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ளைசர் வச்சு அது ரெண்டையும் வந்து லோ லாஸில் வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு மெஷின் இருக்குது, அதை வச்சு தான் ஸ்ப்ளைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ளைஸ் பண்ணி அது திரும்பி வந்து பிரேக் ஆகாமல் அதுக்கான சில கூலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதில் சில க்ளோசர்ஸ் எல்லாமே போட்டு மூடி அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுல வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கைடட் மீடியா. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கைடட் மீடியா. ஸோ இப்போ பார்க்க போகிறது அன்கைடட் மீடியா. ஸோ அன்கைடட் மீடியா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் அதாவது யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது இது எல்லாமே வந்து ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படியுமே சிக்னலை வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் பண்ணும். ஸோ எது மூலமாக அது யூஸ் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் ஏர் மூலமாக தான் நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் செக்யூர் தென் கைடட் மீடியா. ஓகே, பட் வந்து ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி அன்கைடட் மீடியாலாம் யூஸ் பண்ணுறாங்க வயர்டு மீடியானா, உங்களால் சில இடங்களில் வயர்டு மீடியா எடுத்துகிட்டு போக முடியாத இடங்களில் வந்துட்டு அன்கைடட் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிவரில் வந்துட்டு நீங்கள் இந்த ரிவரை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைபர் கேபிளோ இல்லை காப்பர் கேபிளோ இதில் நீங்கள் லே பண்ண முடியாது, ரைட்? ஸோ ஏன்னா இது ரிவருக்கு கீழே நீங்கள் வந்து லே பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் செக்யூர். அது எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் ரிவருக்கு மேலேயும் போட முடியாது, ரைட்? ஸோ எப்போ அது வந்து இட்ஸ் நாட் சேஃப். ஓகே, இது ஒரு அன்சேஃபான ஏரியா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹைட்டாக ஒரு டவர் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ 2 டவர் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சில ஆக்சஸ் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இங்கே ஏபி, இங்கே சப்ஸ்கிரைபர் யூனிட் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன நடக்கும்னா இங்கேருந்து வந்து சிக்னலை வந்து பாஸ் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற ஆண்டனா வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைபரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபைபர், ஸோ கீழே இங்கே ஒரு ரவுட்டர் மாதிரி வச்சு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும், சிக்னல் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணும், இது இங்கே ரிசீவ் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமாக்கா எங்கிட்ட டேட்டா வந்து உங்களுக்கு ஃபைபர்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களால் கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதை கொடுக்குறாங்க. ஸோ இன்னொன்று வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அன்கைடட் மீடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இந்த அன்கைடட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரேடியோவேவ் அண்ட் மைக்ரோவேவ் அண்ட் தென் இன்ஃப்ராரெட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை மட்டும் வச்சு தான் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றையும். ஸோ ரேடியோவேவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஹெட்ஸ்ல இருந்து 1 ஜிகா ஹெட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து நம்ம ரேடியோ வேவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிஷன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம் ரேடியோ இதிலலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கார்ட்லெஸ் ஃபோன் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த ரேடியோ வேவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது வந்து சில டெரஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் 1 ஜிகாஹெட்ஸ்லேருந்து 3000 ஜிகாஹெட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரேடியோ. அதுக்கப்புறமாக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ஜிகாஹெட்ஸ்லேருந்து 300 ஜிகாஹெட்ஸ். ஸோ இதை வந்து எதுக்காகனா மைக்ரோவேவ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மேஜராக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து டவர் இருக்குது. ஸோ டவர்லேருந்து உங்களோட மொபைல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மொபைல் கம்யூனிகேஷன்ஸ்க்காக இந்த மைக்ரோவேவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ இது வந்து எப்படின்னா இது ஒரு டவர் அப்படின்னா ஸோ இது இன்னொரு டவர். ஸோ இங்கே இந்த டவர்லேருந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடையில ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா இங்கே ஒரு மைக்ரோவேவ் ஆண்டனா வச்சுருப்பாங்க, இங்கேயும் மைக்ரோவேவ் ஆண்டனா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டவர் டு டவர் கம்யூனிகேஷனும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க மொபைலிட்டி நெட்ஒர்க்கில். ஸோ இதுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து ரேடியோ யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் கம்யூனிகேஷன் ப்ளஸ் டெலிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கப்புறமாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 300 ஜிகாஹெட்ஸ்ல இருந்து 400 டெராஹெட்ஸ் வரைக்கும் உள்ள ரேஞ்சை என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராரெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கான கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து லோவாக இருக்கிறப்போ லோ ஃப்ரீக்குவன்சியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதோட ஸோ இதுதான் லோ ஃப்ரீக்குவன்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ லோ ஃப்ரீக்குவன்சியில் வந்து வேவ் லென்த், ஸோ இதுதான் வந்து ஒரு வேவோட லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ வேவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து அதோட ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இந்த ஆம்பிளிடியூட் வந்து லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னா இப்படி மாறும். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக இப்போ இதோட வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும், பட் ஆம்பிளிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். ஸோ வேவ் லென்த் வந்து குறையும், ஆம்பிளிடியூட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாது, ஷார்ட்டான டிஸ்டன்ஸுக்கு தான் ட்ராவல் பண்ணும். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து பல்கான டேட்டா வந்து ஷேர் ஆகாது, பட் கம்பேரிட்டிவ்லி. பட் இது வந்து இப்போ ஹையர் பேண்ட்வித், அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஆம்பிளிடியூட் அதிகமாக வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதால ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வந்து அதை வந்து ட்ராவல் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பர்பஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும், அதாவது லோ இன் த சென்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும். ஸோ லோவாக இருந்ததுன்னா நம்ம சொன்னபடி அதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால லாங் டிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாக்க மைக்ரோவேவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேடியோவை விட மைக்ரோவேவ் வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதோட வேவ் லென்த்தை விட மைக்ரோவேவோட வேவ் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அப்போ இதை விட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக சப்போர்ட் பண்ணும். அதனால மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ராரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கும்போது இதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட். ஸோ டிவி ரிமோட் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. தென் கம்பேரிட்டிவ்லி ஒயர்லெஸ் மவுஸ் அண்ட் கீபோர்டு ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ணுறது. ஸோ ஒயர்லெஸ் மவுஸ்க்கும் ஸோ சிஸ்டமுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஸோ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோவான டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் மீடியாஸ் இருக்குது? ஸோ கைடட் அண்ட் அன்கைடட் மீடியா. அண்ட் கைடட் மீடியாவில் என்ன டைப் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அன்கைடட் மீடியாவில் என்ன மாதிரியான வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரியான இடங்களில் வந்து அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த ரெக்யூர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து அதை அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கைடட் மீடியாவிலேயே வந்து இப்போ இந்த கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்ல டெக்னிக் யூஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்விஸ்டட் பேரை எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி கிரிம்பிங் பண்ணுவாங்க. ஸோ கோஆக்சியல் கேபிள் நார்மலாகவே ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்டிக்கல் கேபிளில் வந்து எப்படி வந்து ஏ அண்ட் பி அண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பெல் ஐக்கான் அப்டேட் பண்ணிவிடுங்க, கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்தர் வர அப்டேட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிசீவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் சிசிஎன்ஏ அண்ட் சிசிஎன்பி கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்தர் ஏதாவது ஐடியா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கோ இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.